ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம். இது எதை பற்றினா தமிழ்நாட்டில் கடைசியாக அந்த சிறுமியின் கொலை வழக்கு பற்றியது. மீடியாக்கள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கணும் என்று அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிறீங்கள். ஆனால் இந்த இடத்துல மக்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டிய நேரம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபத்தின் அடிப்படையில் உடனே தோன்றது சரியான ஒரு தீர்வாக இருக்காது. அதற்காகத்தான் சட்டம் அதற்கேற்றவாறு மிகவும் தெளிவாக இயற்றப்பட்டிருக்குது. தளபதியை தாக்குறதாக நீங்கள் நினைச்சு கொண்டு சில விஷயங்களை கதைக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் அதில் தெளிவாக இருப்பார். இரண்டால் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், உசுப்பேத்துறவன்கிட்ட உம்மண்ணும் கடுப்பேத்துறவன்கிட்ட கம்மண்ணும் இருந்தால் வாழ்க்கை ஜம்மண்டு இருக்குமண்டு. ஆகவே அவர் அதில் தெளிவாக இருப்பார். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான விமர்சனங்கள் வரைக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆகிறது அவரே சொன்ன மாதிரி அவருடைய ஆதரவாளர்கள் தான். ஆகவே அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்களும் தளபதி மாதிரியே சிந்திக்க பழகுங்கள். இப்படியான நேரங்களில் அமைதியாக இருக்க பழகுங்கள். ஏனென்றால் உசுப்பேற்றுறவர்கள் எப்போதும் உசுப்பேற்றி கொண்டே தான் இருப்பார்கள். நீதி அனைவருக்கும் சமனானது, அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். ஆகவே சட்டம் அதன் அடிப்படையில் செய்கின்ற சரியான விடயங்கள் தான் எப்போதும் நீதியாக காணப்படும். ஆகவே அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் காவல்துறை எங்கேயாவது இந்த விடயங்களில் பிழைவிடமாக இருந்தால் நிச்சயமாக அதை மக்களோ அல்லது முதல்வரிடம் கொண்டு சென்று அதை தட்டி கேட்டு அதை சீர் செய்யத்தான் வேண்டும். அல்லாத விடத்து காவல்துறை சரியாக நடந்து கொள்ளுமாக இருந்தால் அது சட்டத்தின்படி நடக்கின்ற அந்த விசாரணையின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் எப்போதும் சரியானது என்று மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் என்று கூறி, இந்த ஒசுப்பேத்திர ஆக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வேறு விஷயங்களில் இதை அரசியலாக்குறது நியாயம். ஆனால் இந்த விஷயங்களில் இப்படி அரசியலாக்குறது உண்மையிலேயே உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற பிழை. ஆகவே அதில் மிகவும் சிந்தித்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது, இந்த சிண்டு முடிகிற மீடியாக்களுக்கு ஒரு வேண்டுகோள். மக்கள் இப்போ எல்லாம் தெளிவாயிட்டாங்க. ஆகவே இனி வரும் காலங்களில் நீங்கள் இப்படி ஏதாவது செய்தி சொல்லி மக்களை போய் காட்ட போறீங்கட்டா முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக சொல்லுங்க, சரியான தகவலோட சொல்லுங்க. இல்லை என்றால் மக்கள் மாற தயாராக இல்லை என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.